Warm welcome one and all. I am Magadi from Wales Vidyalaya Ambasamuthiram. I am very glad to meet you all on this special day. Do you know what is special today? Yes, today is Women's Day. The International Women's Day is celebrated every year on 8th March. This day is celebrated to mark the achievements of women in various fields like science, education, technology and health. The first Women's Day was celebrated on 28 February 1908 in New York. Never bend your head, always hold it high, look the world straight in the face. Happy Women's Day! Good morning all. On the occasion of Women's Day, I wish you all to shine and make India on top of the world in the empowerment of the women. Good wishes to all. Thank you. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த மகளிர் தின சிறப்பு விழாவில் பெண்களை பற்றி ஒரு நிமிடம் கருத்து கூற விரும்புகிறேன். பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்தல் வேண்டுமம்மா. பெண்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் வீட்டின் வளர்ச்சிக்கும் குற்ற துணையாய் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார்கள். ஒரு பெண் இல்லையெனில் எந்த ஒரு சமுதாயமும் சரி, எந்த ஒரு அலுவலகமும் சரி, எந்த ஒரு நிறுவனமும் சரி முன்னேற முடியாது. ஆகையினால் பெண்களே இந்த நாட்டின் கண்கள். பெண்களால் தான் இந்த நாடே முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு பெண் சமம். அதனால்தான் ஆண்டவனே தன் உமையவளை ஒரு பாகத்தில் சரிசமமாக கொடுத்தார். பெண்கள் இந்த நாட்டில் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஒற்றுமை புரிகிறார். பெண்களை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி நாம் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடுறோம். அந்த மகளிர் தினம் உருவான கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1908ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி நியூயார்க் நகரில் 1500 பெண்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினாங்க. இந்த நாளையே கிளாரா என்ற பெண்மணி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு யோசனை வச்சாங்க. அதன்படி 1910ஆம் ஆண்டு போவன் ஹெடிங் அப்படிங்கிற ஒரு நகரத்துல 17 நாடுகளில் இருந்து 100 பெண்கள் கலந்துட்டாங்க. இப்படித்தான் மகளிர் தினம் உருவாச்சு. இப்ப 2019ல மதுரையை சார்ந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒரு 66 வயது மூதாட்டி சமூக பணிக்காக பத்மஸ்ரீ பட்டியலில் இடம்பெற்றார். சௌமியா சுவாமிநாதன் என்பவர் மருத்துவத்துறையில் சாதித்தார். PV சிந்து என்பவர் விளையாட்டுத்துறையில் சாதித்தார். இதெல்லாம் வெளியிலங்க. என்னுடைய வீட்டுல என்னுடைய சிங்கப்பன் எனது தாய். என் தந்தை இறந்த பிறகு தனி ஒரு பெண்ணாக இருந்து என்னை உருவாக்கிய அந்த சிங்கப்பெண்ணுக்கு இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்து. Hi, we are here to celebrate Women's Day, a day when women get appreciation for all their hard work and efforts to maintain their life and also the lives of others around them. Women have a fierce and robust spirit which makes them excel in their respective areas. Now there is no space where women are not working and excelling at what they are doing. Now women are being given equal opportunities at work. They are working hard and breaking all the glass ceilings around the world. In this occasion, I remember the service of all the women who have contributed for the betterment of the rural India, and also I wish all the women around us Happy Women's Day. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். Happy Women's Day to all the wonderful ladies. Everyone should appreciate the women in their lives and their tremendous contribution to the society as well. We are very grateful to the woman because it is our mother who brings us to this world. Every woman must be made aware of the rights and should be given equal opportunity in all the fields, irrespective of the gender. Education is the only game changer for the woman empowerment. Stop girl-child harassment and any violences against the woman. I once again wish you all a happy Women's Day. Keep a proud smile on your face. மானுடம் தோன்றிய காலம் முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை எத்தனையோ இன்னல்கள், மறுக்கப்பட்ட வாய்ப்புகள், தடைகளை தாண்டி
அடுப்படி முதல் அரசாளும் அரியணை வரை அத்தனை துறைகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த மாந்தர்குலம் மையகத்திற்கே வழிகாட்டும் நிலை எய்திட வேண்டும். அதற்குண்டான வழிவகை செய்த அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த இனிய மகளிர் தின நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு இந்த பெண் விடுதலைக்காக பெண்ணடிமைக்கு எதிராக போராடி இந்த மகளிர் சமுதாயத்தை இந்த நிலைக்கு எடுத்து சென்ற பாடுபட்ட தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் மற்றும் அன்னையார் சாவித்ரிபா பூலே ஆகியோர்களை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் மிகவும் சிறப்பு மிக்கவள். தாயாக, மனைவியாக, தங்கையாக, மகளாக என்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நிறைந்திருப்பவர்கள் பெண்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுவது உண்மை. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அதனை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி கண்ட பல பெண்கள் நம் மத்தியில் வாழ்கின்றனர். அவ்வாறான பெண்களுக்கு மட்டுமன்றி அனைத்து உலக பெண்களுக்கும் இன்றைய நாளில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். A strong woman draws inspiration from herself and fights. A smart woman learns from her failure. That's what women. W for wonderful and O for outstanding, M for marvelous, A for amazing and N for nice. Happy Women's Day. Thank you. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் இந்நாட்டின் கண்கள். குடும்பம் எனும் தேரில் பெண்கள் அச்சாணியை போன்றவர்கள். இந்நாட்டில் பெண்கள் மலர்களாகவும் நதிகளாகவும் உருவகப்படுத்துகின்றனர். மலர்கள் எவ்வளவுக்களவு மென்மையானதோ அதுபோல் பெண்களும் மென்மையான குணம் படைத்தவர்கள். நதிகள் சாந்தமாக சென்றாலும் எப்பொழுது வெள்ளம் வருகின்றதோ அப்பொழுது பிரவாகம் எடுத்து செல்கிறது. அதே போல பெண்களும் எப்பொழுதெல்லாம் தனக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதோ அந்நேரங்களில் பொங்கி பிரவாகமாக எழ வேண்டும். தற்பொழுது பெண்கள் அனைவரும் கல்வியறிவு பெற்று வேலைக்கும் செல்கின்றனர். என்னுடைய மனைவியும் வேலைக்கும் சென்று குழந்தைகளையும் பார்த்து கொள்கிறார். அலுவலகத்தை எவ்வாறு பார்த்து கொள்கிறாரோ அதேபோல் குடும்பத்தையும் பார்த்து கொள்கிறார். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் எவ்வாறு ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாங்கிறத மறுக்க முடியாத உண்மை. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். என்னுடைய பெயர் ஜெகன் ஸ்ரீநாத். நான் அம்பாசந்தரத்தில் வழக்கறிஞராக புரிந்து வருகிறேன். என்னுடைய மகள்கள் ஹரிணி ஸ்ரீமதியும் நந்தனாராஜ்ஸ்ரீயும் அம்பாசந்தரம் வேல்ஸ் வித்யாலயாவில் படித்து வருகிறார்கள். இன்று மகளிர் தினம் பற்றி சில
எனக்கு தெரிந்த கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். அதேபோல் என்னுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னுடைய தாயார் தான். அந்த தாயாரை போற்றும் விதமாக எல்லாருடைய தாயாரும் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள். இந்த மகளிர் தினத்தன்று எல்லாருடைய வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் பெண்மையை போற்றி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, தொழிலே. நான் பிரசனோட அப்பா பேசுகிறேன் துபாயிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி சமமாக இருக்காங்க. அதனால் இப்போ பெண்கள் மேலும் மேலும் உயர பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஹேப்பி உமன்ஸ் டே. வாழ்க்கை ஒரு வானவில், பெண்கள் தான் அதன் நிறங்கள். எங்களின் வாழ்க்கையை எப்பொழுதும் வண்ணமயமாக வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்து. Hello everyone, I am Anand, working as captain in the Merchant Navy. In view of Women's Day, let me present a speech on women empowerment. In India, we respect women in the form of goddess, like Goddess Lakshmi for wealth, Goddess Durga for power, and Goddess Saraswati for wisdom. But on the other hand, violence against women still exists. So it is our responsibility to protect and safeguard women of our nation. Also, women education is a must. A knowledgeable woman can lead a healthy family and a healthy nation. I can see women coming up in marine services in the recent years and I feel happy for them. Let us inculcate the concept of giving equal responsibility and equal opportunities and equal respect to the women in the minds of our children so that we can have a women empowered nation. You women choose to challenge and I wish all women a happy Women's Day. Thank you and Jai Hind. Women are the real architect of the society. Where there is a woman, there is a magic. Happy Women's Day to all incredible women. Shine on, not just today, but every day. உடலுறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள். தாயாக, மனைவியாக, தங்கையாக, மகளாக இன்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள் பெண்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என கூறப்படுவது இதனால் தான். தோல்விகளை கண்டு துவண்டு விடக்கூடாது, அதனை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி கண்ட பெண்கள் பல பெண்கள் நம் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறான பெண்களுக்கு மட்டுமின்றி அனைத்துலக பெண்களுக்கும் இன்றைய நாளில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். Good morning to all. Well, now I am going to say few words about this auspicious day, that is Women's Day celebration of this year, that is 8th March 2021. This year the theme of International Women's Day 2021 is Women in Leadership, Achieving an Equal Future in a COVID-19 world. As we are slowly recovering from a devastating pandemic, we have the chance to finally end the exclusion and marginalization of women and girls. To do that, women have to fight against all odds. However, despite the barriers, women, especially young women, are at the forefront of the diverse and inclusive movements for social changes, that is online and in the streets. As a sportsman myself, it would be appropriate to say a few words about women in sports. Apart from these COVID situations, if we look the history, there were inequality and indiscriminations prevailed throughout the world. Even in the world of sports, indiscrimination exists till now. Payment of men and women athletes and players differ widely. Events like tennis, cricket, etc. are very good examples for this factor. If we look the history of sports, apart from inequality, many women athletes have done remarkable achievements than men. To indicate one of this event is the story of an American sprinter who became a world record holder, Olympic champion and international sports icon in track and field. She got 3 gold medals and a silver medal in the 100 meters long jump and 200 meters run in the Olympics 1956 and 1960. She became a role model for black people and female athletes, and her Olympic successes helped elevated women's track and field in America. Born from a poor family as a premature baby, 20th of 22 siblings, attacked with several early childhood illness like pneumonia, scarlet fever, polio attack, etc. She couldn't even walk up to her age of 12 years.
with her effort and courage, slowly started to play basketball and then recovered all sorts of illness only because of sports and went to clinch medals in 100 meters, 200 meters, long jump at even international level and even at Olympic level. None of the polio affected persons in the world, either sex if you see, men or women, had reached such height in the world. Her name is Wilma Rudolph. Not only Wilma, there are many women athletes and players achieved this height where normal people cannot even think it. Mother of three, Mary Kom from Manipur, showed her boxing punches at international level. The only female boxer to become World Boxing Championship for a record of 8 times and at Asian level 6 times. None of the men have achieved this feat. Alyssa Montana, American athlete, 800 meters runner. She ran 800 meters run national level meet while she was 8 months pregnancy. Well, women are not equal to men, of course, but they are higher than men. This year's International Women's Day is a rallying cry for generation equality. It is time to finally fully harness the power of women's leadership to realize a more equal, more inclusive and more sustainable future. Thank you. Every home and every heart, every feeling and every moment of happiness is truly incomplete without a woman. A woman can only complete this world. On this special day to celebrate womanlyhood, we have a very special guest among us to share a short speech. I request Mrs. Kanagavalli, Motor Vehicle Inspector, Grade 1, to deliver the Chief Guest Address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும் அனைத்து மகளிருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று முன்னோர்கள் சொன்னதற்கிணங்க பாரத நாட்டின் அனைத்து துறைகளிலும் இன்று பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மேலும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னதற்கிணங்க மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று குறிப்பிட்டிருந்தார். அதுபோல மங்கையராய் பிறந்து இன்று பல துறைகளிலும் சாதனை புரிந்து வரும் அனைத்து மகளிர்களுக்கும் எனது மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுமணி நாச்சியார் அம்மையார் அவர்களும் குயிலி அம்மையார் அவர்களும் இன்னும் பல வீராங்கனைகள், பெண் வீராங்கனைகள் போராட்ட களத்திற்கு வந்து நமக்காக போராடி வென்று சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அத்தகைய மண்ணில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய வீராங்கனைகள் வாழ்ந்த இந்த மண்ணில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் வீரமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் அவர்களையும் இச்சமயத்தில் நினைவு கூற நினைக்கிறேன். பெண்கள் வீட்டிற்குள்ளேயே இருந்த காலகட்டத்தில் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று நாட்டின் அனைத்து துறைகளையும் சமாளித்து வந்த பிரதிபா பாட்டீல் அவர்களைப் போல் நாமும் பல துறைகளிலும் நமது பிள்ளைகளையும் நமது சகோதர சகோதரிகளையும் வழிநடத்த நமக்கு நல்ல ஒரு திறமையும் வீரத்தையும் வெளிக்கொணர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். அரசியல் வாழ்க்கையில் ஆண்கள் மட்டுமே இடம் பிடித்திருந்த காலகட்டத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து துறைகளையும் சமாளித்து வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்திருந்தார்கள். அதுபோல் நாமும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியை காண வேண்டும். கப்பலில் சாதாரணமாக சாலைகளில் நடப்பதற்கே நமக்கு சுதந்திரம் கிடைக்காத சமயத்திலும் இந்தியாவின் முதல் பெண் கப்பல் ஓட்டி உஜ்வாலா பட்டேல் அவர்கள் முதல் பெண் கப்பல் ஓட்டியாக தேர்வு செய்து கப்பலை இயக்கி ஒரு திறம்பட செயல்பட்டு வந்தார். அவ்வாறு பெண் பிள்ளைகளை அடக்குமுறையால் கையாளாமல் சுதந்திரமாக வளர்த்து எந்த துறையிலும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்திற்கு பெற்றோர்கள் கொண்டு வந்து நல்ல ஒரு நிலைமையில் இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கும் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கும் வீட்டின் வளர்ச்சிக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் முதல் சிற்பி மணி நாராயணி. சிற்பி அப்படின்னாலே ஆண்கள் அப்படின்ற காலகட்டத்தில் இந்தியாவின் முதல் சிற்பி மணி நாராயணி அவர்கள் ஒரு கல்லை செதுக்கி முதல் சிற்பி என்ற பட்டத்தை அவர் பெற்றார். ஸோ எந்த துறையாக இருந்தாலுமே பெண்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக, சிற்பிங்கிறது ஆண்கள் மட்டும் இருந்த தவிர்த்து பெண் சிற்பி அப்படிங்கிற ஒரு பேரை மணி நாராயணி அம்மையார் அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஒரு நாட்டோட வளர்ச்சி அவங்களோட பொருளாதாரம், கல்வி அறிவு, வளர்ச்சி
அதை பொறுத்து ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பெண்கள் முன்னேற்றம் அதுவும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்தியாவின் முதல் பெண் துப்பறியும் நிபுணர் ரஜினி பண்டிட். துப்பறியும் நிபுணர் அப்படின்னா மிகவும் கடுமையான மிகவும் சவாலான ஒரு வேலையாகும். அதில் பெண் துப்பறியும் நிபுணராக ரஜினி பண்டிட் அவர்கள் களமிறங்கி அதில் சாதனை படைத்தும் காட்டினார். இதெல்லாம் போக நாங்கள் போக்குவரத்து துறையிலிருந்து வந்திருக்கோம். எங்கள் துறை சார்பாகவும் பேசுகிறோம். முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர் அப்படிங்கிறவங்க சீனா டோவர். ஆட்டோவில் போகிறதுக்கே பயந்த காலம் போய் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக சீனா டோவர் அவர்கள் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநராக இயங்கி வெற்றிகரமாக செயல்படுத்தி வந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த துறையெல்லாம் போய் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலையும் பெண்கள் கால் பதித்து போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற முதல் பெண் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது கன்வால் வர்மா அவர்கள் முதல் போஸ்ட் மாஸ்டராக வேலையில் தேர்வு செய்து அவர்களும் அத்துறையில் சாதனை படைத்து வந்தார். ஒலிம்பிக் போட்டி விளையாட்டுத்துறையாக எடுத்துக்கிட்டாலும் அரசியல், கல்வி, பொருளாதாரம், வாகனங்கள், கப்பல் ஓட்டுறது, விளையாட்டுத்துறை அனைத்துலேயும் மகளிர் முன்னிலை இருந்தாங்க. ஒலிம்பிக் போட்டியில் வெளியில் விளையாடுறதுக்கே பெண் பிள்ளைகள் வெளியே விளையாட போனாலே வேண்டாம் அப்படின்னு உள்ளே போக சொன்ன காலத்தில் ஒலிம்பிக் போட்டியில் போய் பதக்கம் வென்ற கங்கணம் மல்லேஸ்வரி ஆந்திரா அவர்கள் இருக்கிறாங்க, சானியா மிர்சா அவங்க இருக்காங்க, சிந்து அவங்க இருக்காங்க. இதுபோல் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவர்களுக்கு தடைகள் ஏதும் இல்லாமல், தடைகள் இருப்பினும் தடைகளை தவிர்த்து அவர்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அனைத்து மகளிரும் அனைத்து தாய்மார்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செஸ் விளையாட்டு வீராங்கனை செல்வி விஜயலட்சுமி அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சென்னையை சேர்ந்தவங்க தான். செஸ் விளையாட்டுக்காக பயிற்சி பெற்று அவங்க முதல் பெண் செஸ் விளையாட்டு வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு இருந்தார். இது மாதிரி எந்த துறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறையிலும் எல்லா துறையிலும் பெண்கள் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறார்கள். இது ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு, பெண்ணுரிமையும் இருக்குது, சுதந்திரமும் வாங்கியாச்சு. இருந்தாலும் எல்லோருமே ஒரு ஏதோ ஒரு வித அச்சத்தினால் வீட்டுக்குள்ளேயே இன்னும் சிலர், எல்லோரையும் நான் சொல்லலை, இன்னும் சிலர் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களோட சுதந்திரம் என்ன என்று தெரியாமல் கூட வெளியே வர்றதுக்கு முற்படவில்லை. பாராளுமன்ற சபாநாயகராக கூட நமது மீராகுமார் மேடம் சபாநாயகராக இருந்திருக்கிறாங்க. அதற்கு கீழே நிறைய ஆண்களும் இருந்தாங்க. ஒரு பெண் பாராளுமன்ற சபாநாயகராக இருந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. பெண்கள் ஆண்களை விட ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது கிடையாது. பெண் தான் ஆணை விட பெண் உயர்ந்தவள் என்றதை நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட வளர்ச்சியை மீண்டும் மீண்டும் எங்கெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட சுதந்திரத்தையும் நம்ம நிலைநாட்டுறதுக்கு நம்ம தயக்கப்படாமல் கூச்சப்படாமல் இருக்க வேண்டும். அனைத்து பெண்களையும் பூ போன்றவள், மலர் போன்றவள், தெய்வமானவள், பெண்மையானவள் என்று மென்மையான வார்த்தைகளை கூறி நம்மளை அனைத்து இடத்திலும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் ஆண் வர்க்கத்தினர் மாற்றி வைத்துள்ளனர். அது ஏற்கனவே சுதந்திரம் வாங்கி தந்துட்டாங்க. அந்த சுதந்திரத்தை நம்மளோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வர வேண்டும். பெண்கள் அனைவருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் கட்டாயம் உண்டு. நார்மல் ஹியூமன் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, பெண்களிடத்தில் கூடுதலாகவே இருக்கிறது. ஏன்னா பெண்கள் அனைத்து துறைகளிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த துறையாக இருந்தாலும் இந்த துறை தான் வேலை பார்க்க முடியும், அந்த துறை தான் வேலை பார்க்க முடியும், காலகட்டம் எல்லாமே தாண்டி எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராகவே, ஆண்களுக்கும் கூடுதலாகவே நம்ம எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன் சுதந்திரம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது 35% எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்க அப்படிங்கிற விகிதாச்சாரப்படி கேட்குற அளவுக்கு நமக்கு பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு. அந்த பெண் சுதந்திரத்தில் எல்லா துறையிலும் நம்ம சாதனை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சிறப்பான முறையில் எல்லோரும்
ஒவ்வொரு துறையிலும் சிறப்பான முறையில் முன்னேற வேண்டும். வீட்டிற்குள்ளே இருக்கும் பெண்கள் எல்லாரும் மகளிர் சுய உதவி குழு அந்த மாதிரி இருக்குது. நிறைய சுயதொழில் நிறைய இடத்துல இருக்கிறது. சுயதொழிலுக்களாக பேங்க்ல எல்லாத்துலேயுமே நமக்கு லோன் கொடுக்குறாங்க. எல்லோரும் மக்கள் வந்து பெண்கள் வீட்டினுள் அடங்கி கிடக்காமல் முடங்கி கிடக்காமல் வெளிவந்து அவர்களுடைய திறமை என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். கல்லூரி மாணவ மாணவியர்கள் நல்லபடியாக கல்வி கற்று ஒரு நாட்டின் நிலைமையை வந்து கல்விதான், கல்வி மேலோங்கி இருக்க வேண்டும். கல்வியில் அனைத்து மகளிரும் சிறந்து விளங்க வேண்டும். ஆணை விட பெண் திறமையுள்ளவர் என்பதற்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் இன்றைக்கி எல்லா துறையிலுமே நம்ம வேலை பார்க்குறோம். ஆண்களும் வேலை பார்க்குறாங்க, பெண்களும் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் கூடுதல் பொறுப்பாக வீட்டிலையும் நம்ம தான் கவனிச்சுக்கிறோம். வீட்டு வேலைகள் அனைத்தும் முடித்து விட்டு நம்மளோட வேலை எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்கும் சென்று வந்து பின் குடும்பத்தையும் கவனிக்கும் பொறுப்பையும் நம்ம தான் இருந்துகிட்ருக்கோம். ஒரு ஆணை சார்ந்து பெண் இல்லை என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணை சார்ந்து தான் ஒரு ஆண் உள்ளார். ஆனால் இந்த சமூகம் நமக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற பிரித்து பார்த்ததுனால நம்ம இன்னும் அந்த பெண் என்பவள் அமைதியானவள், அடக்கமானவள், வீட்டிற்குள்ளே இருப்பவள் அப்படின்னு நம்ம இன்னும் அந்த ஒரு தாட்லேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன பொறுப்பில் இருந்தாலும் வீட்டில் குடும்ப தலைவியாக இருந்தாலும் அனைத்து துறையிலும் இன்று கால் பதித்துவிட்ட நிலையில் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பாதையில் சென்று 33% அப்படிங்கிறத எடுத்து ஆணுக்கு பெண் இடஒதுக்கீடுகளிலும் வேலைகளிலும் 50% அதற்கும் மேலாக நம்மளால் சாதிக்க முடியும். யாராக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும். நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து இந்த துறைக்கு வந்தவங்க தான். இதில் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்து கற்றுக்கிட்டு என்னோடய தோழிகளோட என் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு, என் அண்ணன் தம்பியோட சப்போர்ட்டு, இதில் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு சிறு ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 500 600 அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். அதை வந்து நான் ஒரு பெருசாக எதுவுமே நினைக்கல. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம எதுவும் யாரும் நினச்சிருவாங்களோ, ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ, தப்பாக பார்த்துருவாங்களோ அந்த கண்ணோட்டமே நமக்கு தேவையே இல்லை. நம்ம எது செய்கிறோமோ சரியான வழியில், நம்ம மனசாட்சிக்கு உண்டபடியில் சரியான வழியில் நம்ம எதை செய்கிறோமோ அது சரி அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்ற பாதைகளை வந்து நம்ம தேடி போய்கிட்டே இருக்கணும். நம்ம உள்ளே இருந்து நம்மளை யாரும் நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்க எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். நம்ம முன்னேறதுக்கு எந்த பாதை, நம்மளுக்கு யார் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம தேடி போனால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியும். இன்றும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பேசின எல்லா துறையிலையும் இருந்த பெண்களை வந்து நம்ம முன் உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு துறையிலையும் எல்லார் வீட்லேயும் ஆரம்ப காலத்தில் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி எத்தனை இன்னல்களை தாண்டி வெளியில் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. எந்த சங்கடமும் இல்லாமல் நம்மளால் முன்னேறவே முடியாது. கஷ்டமான உலகத்தில் வந்து மனிதராக பிறந்து வாழ்வது மிகவும் கஷ்டம். போராட்டமே வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் பெண்களாக பிறக்கிறது மிகவும் கஷ்டம். ஸோ அதில் வந்து நம்ம இன்னும் கூடுதலாக நம்ம போராட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் தடைகளை தவிர்த்து போராடி வெற்றி காண்பதில் பெண்கள் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும். மேலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் நல்லா படித்து கல்வி அறிவில் மேலோங்கி நின்று விளையாட்டுத்துறை எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி இன்னும் இந்தியாவை இன்னும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மாணவ மாணவியர்கள் செயல்பட வேண்டும். வெல்ஸ் வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, பள்ளியில் பயின்று அனைத்து துறைகளிலும் கல்வி கற்று அனைத்து துறைகளிலும் கால் பதித்து இப்பள்ளிக்கும் பள்ளி தாளர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நற்பெயரையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் அதற்கு இறைவன் அருள் பரிபூரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வேண்டிக்கொண்டேன். மேலும் இந்த வாய்ப்பை கொடுத்த பள்ளி தாளர் வீரவேல் முருகன் சார் அவர்களுக்கும், டைரக்டர் மேம் ராஜராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் உடனிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் எனது நன்றியையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் இத்தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி.
Dear woman, every hope, every heart, every feeling, every moment of happiness is incomplete without woman. Only a woman can change this world beautiful. Happy Women's Day. பெண்கள் பதுமை என வாழ்ந்து பதுங்கியது போதும். இனி புதுமை என ஆண்கள் பெண்களை ஒதுக்கிவிடாமல் பெண்களை போற்றுகின்ற நிலையை ஏற்படுத்துவோம். நெஞ்சிலும் பெற வைப்போம். மாதிரதமை இழிவுபடுத்தும் மனமிதனை கொடுத்துவோம். இது என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். பெண்ணால் முடியும், மண்ணாக விண்ணாக. பெண்ணால் முடியும். பெண்களை விழிக்க வைப்போம், பெண்களை செழிக்க வைப்போம். ஹாப்பி உமன்ஸ் டே. தாய் திருநாட்டில் மலர்ந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பங்கு மிக முக்கியமானது. பெண்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் ஊக்கமளிப்பவர்கள். எனவே உலகில் வாழும் அனைத்து பெண்களையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் பெண்களின் உரிமையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இந்த நாளில் சபதம் ஏற்போம். அதுவே பெண்களுக்கு எதிரான கொடுமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொன்னவர் கவிமணி. அவருடைய வாக்கிற்கேற்ப பெண்கள் அனைத்து உறவுகளிலும் மேம்பட்டு நிற்கிறார்கள். எப்படி என்னால் தாயாக, மகளாக, மனைவியாக, சகோதரியாக அனைத்து உறவுகளிலும் பெண்கள் தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கு, குழந்தைக்கு நல்ல தாயாக, கணவனுக்கு நல்ல மனைவியாக, நல்ல ஆசிரியராக எல்லா உறவுகளிலும் விட்டுக் கொடுப்பவர்கள் பெண்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்குக்கேற்ப பெண்ணின்றி அமையாது இவ்வுலகு. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. Today we are celebrating the International Women's Day. I am extremely glad to be given the opportunity to deliver the speech on this day. Today's woman is no longer dependent. She is self-reliant and independent in every aspect and are capable of doing everything equal to man. We have to respect women not because of the gender but for their own identity. We have to accept that both men and women contribute equally to the betterment of the home and society. So on this International Women's Day, let's recognize the importance of women in our lives and to the society and motivate them for greater future achievements. Thank you.